எல்லாருக்கும் வணக்கங்க. மாடித்தோட்டத்தில வெள்ளரிக்காய் அறுவடை பண்ண போகிறேன். பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில இவ்வளோ பெருசு பெருசா நல்லா போசாக்கா இருக்கிற ஒரு வெள்ளரிக்காய் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா காய்ச்சுது. 2, 3 காய் காய்ச்சுது. ஆனா இப்படி நல்லா போஷாக்கா இல்ல. சும்மா மெலிசு மெலிசா ஒரு மாரி குட்டி குட்டியா அப்படி காய்ச்சிருந்தது. ஆனா இந்த டைம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இது ஒரு தொட்டி இருக்குங்க. அப்புறம் இன்னொரு தொட்டி பக்கத்தில இருக்குது. அதில ஒரே ஒரு செடி தான் கிளம்பி அது வந்து இப்போ தான் காய் வச்சிருக்கு. இதில ஒரே தொட்டியில பார்த்தீங்கன்னா 3 செடி முளைச்சது. 3 செடியும் நல்லா போஷாக்கா வளர்ந்து இப்போ வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எந்த செடியில காய் காய்ச்சிருக்குன்லாம் நான் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா செடியும் அப்படியே எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி கொடி கன்னாபின்னான்னு வளர்ந்துருக்கு. அதனால எந்த செடியிலேருந்து காய் வந்ததுன்னு நான் பார்க்கல. பட் வந்துட்டு காய் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா செடிய பிரிச்சு அதை எதில இருக்கு அப்படிலாம் பார்க்கணுன்னு எனக்கு தோணல. அது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி இருக்கு இல்லைங்களா? அடுத்தது அறுவடை பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஏன்னா வீடியோ எடுக்கணும், அத கட் பண்ணி எடுக்கணும். செடியில அப்படியே பிச்சா செடி பிச்சுக்கும். அதனால நான் வந்துட்டு காய மட்டும் காமிச்சிடுறேன். இந்த செடியில பாருங்க, இதில ஒரே ஒரு காய் தான் வச்சிருக்கு. ஆனா நல்லா போஷாக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. கலர்ஃபுல்லா இருக்குது அந்த காய் பார்க்கறதுக்கு. ஆனா செடி இலை மேல வந்துட்டு அது வளர்ந்ததால அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்படி வளச்சிட்ருக்கு பாருங்களேன். யூ ஷேப்ல வந்து அந்த காய் வளச்சிட்டு இருக்குது. ஏன்னா நான் கவனிக்காம விட்டுட்டேன் பிஞ்சிலே. அத வந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டா கீழ விட்டுருந்தேன்னா, அது ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கும். நான் கவனிக்காம விட்டதால பார்த்தீங்கன்னா, அது வந்து யூ ஷேப்ல இருக்குது. ஆனாலும் பார்க்க அழகா இருக்கு. நான் பாருங்க காய் அறுவடை பண்ணிட்டேன். ஏன்னா அறுவடை பண்ணும்போது யாராச்சும் வேணும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கும் வேணும். ஆனா நான் வந்துட்டு தனியா எடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு நான் கையால தனியா பறிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்க கூட காமிச்சுக்கிறேன். இந்த மாரி நீங்களும் வீட்ல போட்டு ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.